அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்தே கூட்டணிக்காக தவம் கிடந்தது கிடையாது. அண்ணாமலையின் பேட்டி குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணிக்கு தவம் கிடக்கிறார்கள் என அதிமுகவை குறிப்பிடவில்லை. கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். உலக மகளிர் தினத்தையொட்டி பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 250 பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தலா 1 லட்சம் ரூபாய் அரசு மானியத்தையும் வழங்கினார். உலக மகளிர் நாளை முன்னிட்டு மகளிர் நலனுக்காக ஆட்சி மாற்றம் வேண்டும். அதிமுகவின் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் சேர்ந்து திமுக அரசை அகற்றுவோம் என்றும் சூளுரை. இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம். திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு விஜய் கடும் கண்டனம். தமிழ்நாடு அரசு அராஜக போக்குடன் நடந்து கொள்வதாகவும் ஆவேசம். ஊடக விளம்பரத்திற்காகவே திமுகவை விஜய் குறை கூறி வருவதாக அமைச்சர் கே.என். நேரு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நடப்பது பெண்களுக்கான ஆட்சி மற்றும் பெண்களை பாதுகாப்பதற்கான ஆட்சி என்றும் பதிலடி. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும். சினிமா ஷூட்டிங் நடத்துவது போல் அரசியல் செய்யக்கூடாது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி. சென்னை தியாகராய நகரில் திமுக எம்பி ஜெகத் ரட்சனுக்கு சொந்தமான நிறுவனத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். கடமையின் அடிப்படையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடப்பதாக அமைச்சர் முத்துசாமி பேட்டி. திமுக அரசு ஊழலில் ஊறிப்போய் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பதிலடி. கர்நாடக அரசு தலைகீழாக நின்றாலும் மேகதாது அணையை கட்ட முடியாது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைய ஒரு சிலர்தான் தடையாக இருக்கின்றனர். அதிமுக விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை இருக்காது என்றும் டிடிவி தினகரன் விமர்சனம். அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த பிரேமலதா விஜயகாந்த் கையெடுத்து கும்பிட்டு மறுப்பு. தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பிரசவம் பார்த்த கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. 3 மணி நேரம் காத்திருந்து மருத்துவர்கள் வரவில்லை என உறவினர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. திருத்தணி அருகே சாலை விபத்தில் 5 பேரின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் நாசரை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதம்.
சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே நாளை மின்சார ரயில்கள் ரத்து. பெருநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே விளைநிலத்தில் சாலை அமைக்க எதிர்ப்பு. வயலில் இறங்கி போராடிய விவசாயிகளை தரதரவென்று இழுத்துச் சென்று கைது செய்த போலீஸ். வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து குடும்பத்துடன் உற்சாகம். டெல்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல். முதற்கட்டமாக 5100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவிப்பு. கலவர பூமியாக காட்சியளித்த மணிப்பூரில் 22 மாதங்களுக்கு பின் பொது போக்குவரத்திற்கு அனுமதி. முதல் நாளிலேயே குக்கி இனத்தவர்களின் போராட்டத்தால் ஒருவர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் கொடிகட்டி பறக்கின்றனர். சர்வதேச உழைக்கும் மகளிர் தினத்தையொட்டி குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. குஜராத் காங்கிரஸில் சிலர் பாஜகவுக்கு வேலை செய்வதாக ராகுல் காந்தி அதிரடி குற்றச்சாட்டு. தேவைப்பட்டால் 40 பேரை கட்சியிலிருந்து நீக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை. மத்திய பிரதேசத்தில் கட்டாய மதமாற்றம் செய்வோருக்கு மரண தண்டனை. விரைவில் சட்ட திருத்தம் கொண்டுவர இருப்பதாக முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் எலிகள் உலவும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். சுகாதார சீர்கேடு குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதி. கர்நாடகாவில் இஸ்ரேலிய பெண் உள்ளிட்ட 2 கூட்டு பாலியல் வன்கொடுமை. தடுக்கச் சென்றவரை கால்வாயில் தள்ளிக் கொன்ற கொடூரம். வெளிநாட்டு சுற்றுலா பயணி வன்கொடுமை செய்யப்பட்டது கொடூரமான குற்றம். 2 கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம். உத்தரப்பிரதேசம் மதுராவில் ஆத்மர் ஹோலி பண்டிகை கோலாகலம். பாரம்பரியப்படி ஆண்களை கட்டையால் அடித்து பெண்கள் அதீத உற்சாகம். மேகதாது அணைக்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் கர்நாடகாவில் தமிழ் திரைப்படங்களை திரையிட விட மாட்டோம். தமிழ்நாடு அரசுக்கு வாட்டாள் நாகராஜன் எச்சரிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து நாளை பல பரீட்சை. மீண்டும் கோப்பையை வெல்ல 2 அணி வீரர்களும் தீவிர வலை பயிற்சி. நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன்ஸ் கோப்பையை கைப்பற்றும். நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் நம்பிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை குறிவைத்த 5000 கோடி ரூபாய் சூதாட்டம். சூதாட்ட புக்கிகள் 5 பேரை கைது செய்து டெல்லி காவல்துறை விசாரணை.
ரஷ்யா யுக்ரைன் சண்டையை நிறுத்தாவிட்டால் 3ஆம் உலகப் போர் மூளும் அபாயம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் பாடல் விரைவில் வெளியாகிறது. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கொடுத்த அப்டேட்டால் ரசிகர்கள் உற்சாகம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.